ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே பார்ட் 63 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கடைசி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய நெஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணோம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கௌரி வந்து நம்ம கொடுத்த அந்த மிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம போக வேண்டியது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கண்டினியூவாக அப்படி போயிட்டே இருக்கலாம். போகிற வழியில் நெஸ்ட் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேயா? ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசுகிறது என்னோடய கேம் பிளேயும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே கூட ஃபாலோ பண்ணிக்குவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுதான். ஓகே காய்ஸ், சப்பா கேம்குள்ளார போகலாம். நம்ம கரெக்டாக புல்லட்ஸ்லாம் தீர்ந்துச்சு இல்லையா அந்த நம்மகிட்ட அந்த ஷார்ட் கனில். அது புல்லட் தீரவும் நெஸ்ட்லாம் கிளியராகவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 2 போலீஸ்கார் பக்கத்துலேயே நிற்குது, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. அதுதான். ஓகே, இதுலேருந்து புல்லட்ஸ் எடுப்போம், நமக்கு என்ன தேவைப்படுது அந்த விஷயம். ஓகே காய்ஸ், ஆளுங்க இருக்காங்க போல், ரெட் கலரில் காட்டுது. யாரு காய்ஸ் இவன்? நியூட்டு போடா, ஒரே அடி காணாமல் போயிடுவேன். ஓகே, இங்கே ஏதாவது இருந்து எடுத்துக்கலாம். நமக்கு பேண்டேஜஸ்லாம் நிறைய தேவைப்படுது, அதனால தான் நான் இப்போ களத்தில் இறங்கியிருக்கேன். இல்லைனா நான் படுக்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள் பேண்டேஜ். ஓகே, கிராஃப்ட் பண்ணுவோம். கிராஃப்ட் பண்ணுறதுக்கே இன்னும் நிறைய தேவை போல். ஓகே காய்ஸ், உள்ளே போய் தான் ஆகணும். மழை வருது, இடி இடிக்குது கேமுக்குள்ளார. ஆனால் இங்கே பாருங்கள், பெரிய மாலட்டோ அவங்களாவே கொடுக்க. மாலட்டோ இல்லை, பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, 2 பாட்டில் கிடச்சிருக்கு நமக்கு. வந்து ரேகு மட்டும் இப்போ கிடச்சின்னா பெரிய மால்ட்டை கூட நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். அது இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு சின்ன மால்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே டிஃபால்ட்டாக இருக்கணும் ஃபுல்லாக. அது போக மிச்சம் இருக்கிறது தான் பெரிய மால்ட்டை வந்து கிராஃப்ட் பண்ணுறது நல்லது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம போயிடலாம். இது என்னது? உள்ளேருந்து என்னமோ எடுக்கிறான், ஏர் பேக். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபீலை போட்டு கிளம்ப வேண்டியது தான். சூப்பரில். ஓகே காய்ஸ், போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கானுங்க. இருங்கடா அவங்களெலாம் அப்புறமா பார்த்துக்கிறேன். என்ன காய்ஸ், சில மரக்கட்டெல்லாம் இருக்குது. இது எது கேம்ப் மாதிரி இருக்குது. இதுக்கெலாம் நம்ம போனது இல்லையே. என்ன இது? என்ன காய்ஸ், கேவ் வருது. இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். அடைச்சா, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பொறுமையாக போகலாம். ஏன்னா இந்த கேவுக்குள்ளெல்லாம் வேகமாக மூவ் பண்ணால் உடனே பெங்கி அடிச்சிருது. ரொம்ப ஸ்லோவாகவே போகிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும் போல் வண்டியை. அதுதான் இங்கே வந்து விஷயமே. அதில் இருங்க காய்ஸ், இங்கே நிறைய அந்த செடி இருக்குது காய்ஸ். அந்த பெர்ரி செடிலாம் காட்டுது. அதான் இங்கே காட்டுது பாருங்கள். இதுதான் நினைக்கிறேன். ஆஹா, இது பெர்ரி இல்லையா? அச்சோ, அப்போ அந்த பெர்ரிங்கிற செடியில் எப்போ கிடைக்கும்? ஸ்டெமினா காக்டைல். இதுக்கு வந்து என்னது பிரிஸ்லி மன்சானிட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது புதுசாக. ஓகே, ரேகும் ஸ்டெரிலைசர் இருந்தால் போதும். ஓகே, விடுங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் செடி. பரவாயில்ல, ஸ்டெமினா காக்டெயிலுக்கானது.
4 கிடச்சிருச்சு. நல்லதில்ல. பார்த்தீங்களா காய்ஸ், இதுக்காக நம்ம செடியில் இது கிராஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது முக்கியம். ஏன்னா ஜாம்பி கூட்ட துரத்தும் போது ஓடும்போது தான் தெரியுது அதுங்களாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸ்டெமினாலாம் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். இங்கே கூட கிட்ட காட்டுது, இறங்கி எடுப்போம். இங்கே இந்த இடத்துல தான் காட்டுது, ஆளை காணோம். மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சரி ஓகே விடுங்க, நான் இங்கே இருக்கு. ஓகே அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு. இந்த ரூட் புதுசாக இருக்குல்ல, இதில் நம்ம போனதே இல்லை. இங்கே நிறையா இருக்கும் போல். பாருங்கள், இத்தனை நாளாக நான் வந்து இறங்கி கிராஃப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ விஷயம் தெரிஞ்சதால பாருங்கள், வேறு வழியே இல்லை, பயத்தில் போய் இறங்கி கிராஃப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தோணுது. தேவைப்படுது இல்லை, என்ன பண்ணுறது முருகேஷா, வேறு வழி இல்லையே. மேக்ஸிமம் ஆமாம், பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரேகும் ஸ்டெரிலைசரும் கிடைச்சா இது வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ஹெல்த்து காக்டெயிலுக்கும் அதுக்கும் ரேகும் ஸ்டெரிலைசரும் கிடைச்சா கிராஃப்ட் பண்ணலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா 22 இருக்குது. அதில் 22 இருக்கனால தான் நமக்கு இதுக்கு வந்து இடம் பற்ற மாட்டேங்குது போல். இப்போ 22 + 10 32. ஆனால் 16 ஒவ்வொன்றையும் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் போல். ஓகே ஓகே கைஸ், பார்த்திங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் டென்ஷனாக வேணாம், போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. இப்போ 700 மீட்ரு காட்டுது. அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு, போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஜோன் ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, கண்டினியூ போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக மழை வர்றது போல், பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் இருக்குது போல். எக்கச்சக்கமாக நெக்ஸ்ட் இருக்கும் போல் காய்ஸ் இந்த இடத்துல. எந்த பக்கம் வந்தால் நாம்? ஓகே, நெக்ஸ்ட் அப்புறமே கூட பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிஷனை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேறு காக்கா கூடலாம் இருக்குது. ஆடா காய்ஸ், இந்த இடத்துல தான் இப்போ மிஷன் போல். வண்டி இங்கே நிறுத்திடலாம். என்னன்னு தெரியல, பொறுமையாகவே போகலாம். இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணணும். இங்கே தான் காட்டுது பாருங்கள், செடி போல் அது. ஆமாம் காசு, இது செடி. வேறு சர்ச் பண்ணணும். ஓகே, ஏதோ விசை இருக்குது போல். மேபி இந்த பஸ்ஸுக்கிட்ட கூட ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏதோ காட்டுது, அதுவும் செடி தான். இந்த இடத்துல தான் ஏதோ பாடி 2 துண்டாகி கிடக்குது. துண்டான பீஸ் எங்கே இருக்குது?
இங்கே ஏதோ காட்டுது பாருங்கள், இதுவும் செடி தான். ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? எங்கடா இருக்குது? இந்த கார்கிட்ட ஏதோ காட்டுது. நீ பொருள் தான் கிடைக்குது. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். கொடுங்கடா, எங்கடா இருக்குது? தொலைவிக்கிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், ஸோ அந்த இடத்துல அந்த சிம்பிள் காட்டல, ஆனால் அங்கே விஷயம் போல் ஹோல்ட் பண்ண இப்போ தான் புரியுது. அதுவாக போகுது. கேர்ஃபுல்லாக போகணுங்க கைஸ். போன டைம் வேறு தூக்கி தலையில் தொங்க விட்டுற போகிறானுங்க. போன டைம் அப்படி தான் பண்ணானுங்க. ஏதோ ஒன்று சொல்லி ட்ராக் பண்ணிவிட்டு போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பு, காலில் வந்து கயிறு மாட்டிக்கிச்சு, தலைகையில் தொங்கிட்டோம். ஆனால் நம்மளே பிடிச்சிட்டானுங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஃபயர் ஆகிட்டுருக்கு போல், புகை போகுது. அந்த யாரையே கடத்தி வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே, ஸோ அவங்களுக்காக தான் வந்திருக்கோம். அட என்ன காய்ஸ் இது? அடா காய்ஸ், இது பெரிய கேம்ப் போல் காய்ஸ். பொறுமையாக தான் பண்ணணும். அவன் வரட்டும், முடிச்சிடலாம். சைலண்ட்டாக முடிக்கணும்ல, வாடி. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ அதே மாதிரி கழுத்துக்கு போட்டு வர வேண்டியது தான். இந்த பக்கம் போட்டால் டெட் பாடி இருக்கும்பா, இங்கே போடலாம். வரா பாருங்க, வரா பாருங்க. அவ்வளோதான் காசு முடிஞ்சிச்சு. ஓகே, மெடிக்கிட் கிடச்சிருக்கு. மெடிக்கிட்டோட இது வேறு. ஓகே கைஸ், அவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மாலட்டோ. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், ஏதோ போடுறாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து பாம்பு போட்டு இது வந்து வெடித்து காலி பண்ணலாம் உள்ளே போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே முடிக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே போக முடியாதா? அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கலாம். இதை போகிறதுக்கு எதோ வலிக்குது, எதோ கிடைக்குதான்ட்டு. எதுக்கு அதை பாம்பு வச்சுட்டு அங்கே போகணும்? எப்படி சுற்றி சுற்றி போகிறதுக்கு வழி எங்கேயாவது இருக்கும்ல, இப்படி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடம் புதுசாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு புதுசாக பார்க்குறதுக்கு. எங்கடா ஏற முடியாது போலையே, எல்லா பக்கமும் இதாகவே இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள், இது மேலே மட்டும் ஏறிட்டேன்னா ஏறா டீக்கன் ஏற மாட்டேங்கிறானே. பிளான் பண்ணி தான் கைஸ் போட்டிருக்காங்க. அது வெடிக்க வச்சு தான் உள்ளே போக முடியும் போலையே. இங்கே தான் இருக்குது பாருங்கள். அட, இங்கேயும் கவர் பண்ணியிருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கான், போட்டுடலாமா? அடைச்சி அங்கே 2 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக போடலாம். அட, பெரிய கன்று. இது வேணும். போச்சு காய்ஸ், போச்சு காய்ஸ், பார்த்துட்டான் போல். கேம்புக்கு வெளியே இருந்து எல்லாரையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ள களத்துலேயே இறங்காமல் பார்த்தீங்களா இல்லையா?
ஆட தலையை காட்டுறா. தலையை காட்டினா தான் நான் தலையில மாலட்டா போடுறாங்க ஐஸ். ஓடு 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 ஓடு. யாருக்கிட்ட பார்த்துட்டேன்டி. எங்கே இருக்கான் அவன்? இங்கே தானே ஒளிஞ்சிட்டு இருந்தான் ஐஸ் பேல் அடிக்கிட்டு. வாடா வாடா. ஃபயர் அமைஞ்சிருச்சா? அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான் காய்ஸ். அட சாகலையா? அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, எப்படி உள்ளே போகிறது? அப்படியே ஏறி குதிக்க மாட்டானா? அட போங்கடாடே. சல்ல பண்ணிக்கிட்டு இது மேலே ஏற மாட்டேங்கிறான். திரும்ப சுற்றிட்டு தான் போகணுமா? அட கடவுளே. கொஞ்சம் பேர் தான் போல காய்ஸ், நிறைய பேர்லாம் இல்லை. எல்லாம் நேரம் வந்திருப்பானுங்கள பாருங்க. கொஞ்சமாக தான் வந்திருக்கானுங்க போல். தெரியல, மேபி அந்த சைடில் கூட ஆளுங்க என்ன தெரியாமல் இருக்கலாம் இவங்களை கில் பண்ணதே. உள்ளே போய் அதை ஃபஸ்ட்டு பாம் வச்சு வெடிக்க வைக்கணும். அப்புறம் தான் எதாக இருந்தாலும் பிளான் பண்ண முடியும். பாம் இருக்குதா? இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அதை தொலைக்கிட்டு போக வேண்டியதான், ரொம்ப தூரம் திரும்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டு. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். உங்கள் கதையை முடிக்கணும். பைபாம் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராப் பண்ணுவோம். ஒன்று தான் இருக்கா? அட கடவுளே. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாரும் இல்லை போல, தான் இருந்தவங்களெல்லாம் முடிச்சாச்சு. என்ன காய்ஸ், ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. ஹல்கு சாம்பிக்கு இது வந்துட்டானா? அவன் தான் இந்த மாதிரி கத்துவான். எங்கே என்னமோ அப்படி தான் நினைக்கிறேன். ரெட் கலர். ஆடா இங்கே பாருங்க, இவ வேறு வந்துட்டா போல். இவளை ஃபஸ்ட்டு போடணும். வச்சோம். வந்துட்டாங்க காய்ஸ், வந்துட்டாங்க காய்ஸ். பாருங்க எப்படி எஸ்கேப் ஆகுனா. போய் தொலைப்போ. சல்ல பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு காது தான் கிடைக்கும். இதுக்காக உன்ட்டு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. நல்ல வேலை இந்த கன்று இருக்குது. இந்த கன்று இல்லைன்னா நான் காலி ஆயிடுவேன் போல். ஓகே காய்ஸ், அவனை வேறு காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பொருள் எடுத்துக்கலாம். ஓகேயா? நமக்கு பொருள் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் காய்ஸ், ரேக் கிடச்சிருச்சு போல். ஓகே, இப்போ என்ன வேணும்? ஸ்டெரிலைசர் வேணுமா? அடைச்சா ஏதோ ஒன்று எடுத்தால் ஏதோ ஒன்று கம்மியாகிடுது. ஸ்டெரிலைசர் வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது காய்ஸ். ஸ்டெரிலைசர் தான் நம்ம அதிகமாக எடுக்க வந்து ட்ரை பண்ணோம். இந்தரா. I presume, yeah? How you doing, Corporal? Man, am I glad to see you. Yeah? You didn't want to join up with those assholes? Hell no. இவனுக்கிட்ட எப்படா வந்து மாட்டினேன்? கேம்ப்லேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்தாலே தேவையானதெல்லாம் இருக்குது. You good to get out of here on your own? Yeah. வீர சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து மாட்டிக்கிறது இவனுக்கிட்ட. சரி விடுங்க. ஓகே, மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர். சூப்பரில் அது மேலே எதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம போக வேண்டியது தான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.
பைக் எங்கே? அட நம்ம அங்கேருந்து சர்ச் பண்ணிக்கிட்டுலாம் வந்தோம், அதனால தான் பைக் தூரமாக இருக்குது. ஓகே ஓகே, நம்ம ட்ராக் பண்ணோம்ல, அதான் பார்த்தேன் எங்கடா கேம்பிங் இருக்குது, பைக் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன். ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ண வேண்டியது தான். அங்கே பாருங்கள் காக்கா இருக்குது, காக்கா கூட கிளியர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ஒட்டுக்கா 3 காலி. சூப்பரில், இப்படி தான் கிளியர் பண்ணணும். நல்ல வேலை, கரெக்டாக போட்டிருக்கோம் போல். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல கிளியர் இதுக்கு மேலே டேரெக்டாக இங்கே வந்தோம்னா இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் நெக்ஸ்ட் இருக்கும் போல். இந்த இதெல்லாம் பிரிட்ஜு இங்கே பாருங்கள், நல்லா தெரியாத பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கடியில் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2 நெக்ஸ்ட் இருக்கும் போல். அப்போ இந்த இடத்துக்கு போனால் நிறைய புல்லட்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சின்னதை முடிக்கிறது போல் ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கிறத முடிச்சு, ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் நம்மகிட்ட புல்லட்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய பேரை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அடைச்சா பரவாயில்ல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இங்கேருந்து எப்படி போகணும்? இங்கேருந்து நேராக போகணும், நேராக போய் லெஃப்ட்டு கட்டு விடணும். ஓகே, ஓகே காய்ஸ், அந்த பிரிட்ஜு கீழே தான் நினைக்கிறேன். St. John to Captain Curry. It's done, sir. The kid is on his way back. Good work, St. John. You've been... ஒரே நேரத்தில் 2க்கும் போட்டால் செம்மையாக இருக்கும்ல. The Deschutes County Militia would not be the same without you. அப்போ இந்த பக்கம் இருந்து தான் நான் போட்டாகணும். Thank you, sir. I will radio in later and make sure you made it. St. John out. Weaver. அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரானுங்க பாருங்கள் பற்றிக்கிட்டே. அவ்வளோதான் காய்ஸ், மாட்டுங்கடா. அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சிடலாம். அச்சோ, ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். அச்சோ, 2 புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். க்ளோஸாக இருக்கும்போது அடிக்கணும், என்ன பாருங்கள் மிஸ் ஆகிறானு. ஓனாய் வர எனக்கு. அச்சோ, எத்தனை பேரை வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு அடி கூட வாங்காமல் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு அடி வாங்கிட்டேன். சூப்பரில். ஸோ இந்த கன் இருக்கிறனால என்னால் எல்லா நெக்ஸ்ட்டுமே கான்ஃபிடெண்ட்டாக கிளியர் பண்ண முடியுது. இன்கேஸ் நீங்கள் யாரோ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த கன்று சீக்கிரமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்குது. என்ன காய்ஸ் இது? ஸ்பார்க் இக்னிட்டரா பாருங்கள். ஓகே, நான் இப்போதைக்கு லேக்குக்கெல்லாம் வரல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலை இருக்குது தம்பி. நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். நீ பண்ணுவியா? என் பாட்டில் தூக்கி என்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்ருவா. அச்சோ, மாலட்டோ வேணுமா? இதுக்கு மேலே கெரோசின் வேணும். ஓகே காய்ஸ், நம்ம கெரோசின் நமக்கு வேணும்னா பெரிய மாலட்டோ இருக்கானா? பெரிய மாலட்டோ நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற ஃபேக்ட்ரிஸ். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இது சின்னதாக 2 இது இருக்குது, இதில் கெரோசின் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்குன்னு அவங்களே கெரோசின் வச்சுருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காய்ஸ், ஃபயரிங் சவுண்டு கேட்குது. எங்கே காய்ஸ், எந்த இடத்துலேருந்து வருது சவுண்டு? சரியாக புரிய மாட்டேங்குது. ஒச்சு, என்ன இது, ஒரு கூட்டமே இருக்குது. நல்ல வேலை ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. அப்போ நாம் எல்லாம் இன்னும் வேறு யாருங்க கூட இருக்காங்க போல இருந்திருப்பானுங்க. அவனுங்களை வந்து இதுங்க போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஓடுறானுங்க பாருங்கள். எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறானுங்கெல்லாம் மொத்தமாக? என்ன காய்ஸ் இது?
நாம் வந்து எதுக்காக வந்திருக்கோன்னா கெரோசின் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு. அவங்க முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா வேணும், ஓடணும்ல. ஸ்டெமினா மட்டும் எனக்கு வந்து ஒரு 5-6 இருந்துச்சுன்னா முடிச்சிடுவேன். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே மால்டோ கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே ஒன்று தான் இருக்குது, இந்த ஒன்று வச்சு கரெக்டாக இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதை முடிக்கணும். ஸோ பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே காய்ஸ் போகலாமா? அச்சோ அவள் வேறு போகிறா பாருங்க. அங்கே ஒவ்வொரு கோமாளி காய்ஸ் வச்சுட்டு நிமிஷம் தாங்க முடியல. அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிச்சு. காதை கலெக்ட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். எனக்கு அந்த கூட்டத்தை முடிக்கணுன்னு தான் தோணுது, என்ன பண்ணுறது, நம்மகிட்ட விஷயம் இல்லையே. ஸ்டெமினா வேணும்ல. ஓகே நேராக போகலாம். ஓகே இந்த பிரிட்ஜு கீழே தான் போகல. ஓகே இந்த இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற நெஸ்ட் எல்லாமே பெருசாக இருக்குது காய்ஸ். பாருங்களேன், இங்கே இருக்கிற நெஸ்ட்லாம் கிளியர் பண்ணாலே நிறைய பேர் வரானுங்க ஒரேடியா. அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிச்சு. பாருங்களேன் செம்மலை, சூப்பர், பக்காவாக முடிச்சிட்டோம், தாறுமாறு. ஓகே திரும்ப மாலட்டோ தேவைப்படுது. அண்ட் புல்லட்ஸும் தேவைப்படுது. நிறைய பேரை கொண்டுட்டோம். இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நெஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இது கூட்டமே ஒரு நெஸ்ட்டு தான். மொத்தம் 6க்கு 3 கிளியர் பண்ணியிருக்கோம், இந்த 3 தான் இன்னும் இருக்கிறது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நம்ம போட இங்கே நிறைய வீடு இருக்குது, கண்டிப்பாக இங்கே கெரோசின் இருக்கும். ஸோ பிளானே அதை அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே கிட்ட நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண வேண்டியது தான். எந்த இடம்? நேராக. ஓகே என்னடா கொடுமை இது, வண்டியை போட்டு எப்படி கீழே வரும் பாருங்கள். வண்டி வந்து இந்த வாக்கில் கரெக்டாக நிறுத்தி வைப்போம், அப்போ தான் எதுனா ஓடி வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு ஓட முடியும். கூட்டங்கீது எவனா இருந்தானுங்கன்னா. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் அங்கே இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து நிறைய பொருள் வேணும். பொருள் வேணும்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே தான் போகணும். அதை இங்கெல்லாம் எதை காட்டுது பாருங்கள். ஆனால் அங்கேயே ஒரு நெஸ்ட் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறானுங்க. பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறானுங்கன்னா தான் கூட்டம் இருக்குது காய்ஸ். இங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள் தூரம் வந்து அதானே பார்த்தேன், எங்கடா ரெட் கலர் பாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்களேன்ட்டு. அப்போ இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தான். அங்கே பாருங்கள், அங்கே உள்ள நெஸ்ட்டுக்குள்ளார ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வரானுங்க அங்கே இருக்கானுங்க. ஓகே காய்ஸ் ஒரு விஷயம் இல்லை, சப்பா மேட்ரு முடிச்சிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள் மாலட்டோ. ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக கூலாக முடிச்சிடலாம். மாலட்டோ கிராஃப்ட் பண்ணலாம். புல்லட்ஸ் வேறு வேணும், 10 தான் இருக்குது. கொஞ்சம் தூரமாக போயிடலாம். சல்ல
புல்லட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டத்தை முடிக்கிறேன்னா இல்லையா பாருங்கள். மலட்டும் இருக்கா? ஓகே, 10 புல்லட் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் எல்லாரும் ப்ளே பண்ணதே போதும். இந்த 3 நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணி அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். புல்லட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, பக்கத்தில் போலீஸ்காருக்கு இது கிடச்சி புல்லட்ஸ் நிறைய கிடச்சின்னா, இந்த கூட்டம் பெரிய கூட்டம் மாதிரிலாம் தெரில. டோட்டலாக ஒரு 30 பேர் தான் இருப்பானுங்க போல். நல்லா ஒரு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணோம்னா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இடத்துல இருக்கிற 3 இதையும் முடிச்சிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.